வணக்கம். வெல்கம் டு அவர் கிளாஸ் மை டியர் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்மளுடைய சப்ஜெக்ட் என்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1. ஸோ நம்ம அதில் யூனிட் 3 தேர்ட் பார்ட் 3.3 கிளாஸ், அதாவது என்ன லெசன் பார்க்க போகிறோன்னா கிளாஸ், கண்ணாடி. ஓகே, கிளாஸ் நீங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக விளங்கிட்டுருக்கு. ஸோ இது கெமிக்கலி கிளாஸ்னால் என்ன, ஸோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கிளாஸ் அல்லது கண்ணாடி. ஸோ வாட் ஆர் த கிளாஸ் அல்லது introduction to glass. The glass is an engineering material. It may be defined as an amorphous, rigid, brittle, hard, transparent, supercooled liquid. It is resistant to heat. It has a transparent mixture of silicates of a potassium or sodium. So it is produced by the fusion of certain basic oxides and acidic oxides with sand and other materials. So glass is a mixture of silicates. It is also called a supercooled liquid அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது கிளாஸ், அதாவது கண்ணாடி அப்படின்னா, கண்ணாடி என்பது சிலிக்கேட்டுகளின் கலவையாகும். இது மிகவும் குளிர்விக்கப்பட்ட நீர்மம், சூப்பர் கோல்டு லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மிகவும் குளிர்விக்கப்பட்ட நீர்மம் அப்படின்னு நம்ம இதை அழைக்கிறோம். அடுத்து ஒளி ஊடுருவும் பண்புடையது. கண்ணாடி ஒளி ஊடுருவும் பண்புடையது. இது முக்கியமான ஒரு பண்பு கண்ணாடிக்கு. அடுத்து வேதிப்பொருட்களினால் அரிமானம் ஆகாது. இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் நாட் அஃபெக்டட் பை த கெமிக்கல்ஸ். ஸோ தேவையான வடிவங்களில் இதை நம்ம தயாரிக்கலாம். இட் கேன் பி மோல்டட் இன்டு எனி ஷேப். ஸோ இது கண்ணாடியை பற்றிய ஒரு குறிப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து காம்போசிஷன் ஆஃப் கிளாஸ், அதாவது கிளாஸ்னுடைய பகுதி பொருட்கள், கண்ணாடியினுடைய பகுதி பொருட்கள். ஸோ வாட் ஆர் த காம்போசிஷன் ஆஃப் கிளாஸ்? The composition of some common varieties of glass is and follows. The first one, soda lime glass. முதல்ல அந்த காம்போசிஷன், அது பகுதி பொருள் என்ன கொடுத்துருக்காங்க? சோடா லைம் கிளாஸ், Na2O CaO 6SiO2. ஓகே, செகண்ட் ஒன் potash lime glass, K2O CaO 6SiO2. அடுத்து தேர்ட் ஒன் potash lead glass, K2O PbO 6SiO2. ஸோ இந்த மூணுமே நம்ம என்ன சொல்கிறோன்னா கிளாஸுடைய காம்போசிஷன், அதாவது கண்ணாடியுடைய பகுதி பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, கண்ணாடியுடைய பகுதி பொருட்கள். ஸோ அதுதான் சோடா லைம் கிளாஸ். திரும்ப ஒன் மோர் ரிவிஷன்: சோடா லைம் கிளாஸ், பொட்டாஷ் லைம் கிளாஸ், பொட்டாஷ் லெட் கிளாஸ். ஸோ இது மூணும் கண்ணாடியுடைய பகுதி பொருட்கள், இம்பார்ட்டன்ட் காம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு த டைப்பிக்கல் கிளாஸ் கண்டெய்னர் காம்போசிஷன், அதாவது இந்த கண்ணாடி தயாரிக்க தேவையான பகுதி பொருட்களுடைய சதவீதம். ஸோ எந்தெந்த பகுதி பொருட்கள் எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுது அப்படின்றத இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தெளிவாக நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு SiO2, அதாவது சாந்து, மணல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது பாருங்கள் 72% அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த 100%ல் மிக அதிகமான சதவீதத்தை நம்ம கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்தக்கூடியது அந்த மணல் அல்லது சாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய SiO2. அதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கண்ணாடி தயாரிக்க எவ்வளோ பயன்படுத்துது? 72%. ஓகே, அடுத்து செகண்ட் பாருங்கள், இந்த க்ரீன் கலரில் Na2O
அதாவது சோடியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடியது 13%. ஸோ இது ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பகுதி பொருளை நம்ம சொல்லலாம். இந்த Na2O ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பகுதி பொருட்கள். ஸோ அந்த SiO2 சாந்துக்கு அடுத்து பயன்படக்கூடியது Na2O. இது ரெண்டாவது மிக முக்கியமான பகுதி பொருட்கள் கண்ணாடி தயாரிக்க. இது 13% நமக்கு பயன்படுது கண்ணாடி தயாரிக்க. அடுத்து கால்சியம் ஆக்சைடு CaO, அது பாருங்கள் 12%, அது ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. 12% அது நமக்கு கண்ணாடி தயாரிக்க பயன்படுகிறது. கண்ணாடி தயாரிப்பில் அதை பயன்படுத்துகிறாங்க. அடுத்து நாலாவது ஒன்று பாருங்கள் Al2O3 அலுமினியம் ட்ரை ஆக்சைடு, அது பாருங்கள் 2%, 2%, அது கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ஸோ இது டோட்டலாக 72 + 13 + 12 + 2, அதாவது 99%. மீதி போக சில பகுதி பொருட்கள் சேர்த்தப்படுகிறது. ஸோ அது 1% மைனஸ். அடுத்து பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது 100% இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த கண்ணாடி தயாரிக்க தேவையான பகுதி பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் இது எவ்வளோ சதவீதம் நமக்கு கண்ணாடி தயாரிக்க தேவைப்படுகிறது அல்லது கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றது தான் இந்த டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாஸ், கண்ணாடி தயாரித்தல் அல்லது கண்ணாடி தயாரிப்பு முறை. So how to manufacture the glass? First, the raw materials. What are the raw materials? The number 1, sand. The ஏற்கனவே சொன்னோம் sand, SiO2. Number 2, sodium carbonate, Na2CO3. Number 3, calcium carbonate, CaCO3. The 3 raw materials is very important to the manufacture of glass. So next, second, mixing. The materials are powdered well and they are mixed homogeneously. With this, some of the broken glass powders are also added to get an intimate mixture known as batch. The mixture known as batch. அதாவது மேனுஃபேக்சர் ஆஃப் கிளாஸ் கண்ணாடி தயாரிக்கும் முறையில் முதல்ல ரா மெட்டீரியல் அல்லது தமிழ் என்ன சொல்கிறோம், மூலப்பொருட்கள். ஒன் மோர் ரிவிஷன். ஃபஸ்ட்டு மூலப்பொருட்கள் என்னென்ன பார்த்தோம் தமிழில். ஃபஸ்ட்டு மணல், அதுதான் சாந்து அல்லது மணல், SiO2 அப்படின்னு சொல்கிறோம். செகண்டு சோடியம் கார்பனேட், Na2CO3, அதுதான் சோடியம் கார்பனேட். இது ரெண்டாவது மிக முக்கியமான மூலப்பொருள். தேர்ட் ஒன்று பாருங்கள், கால்சியம் கார்பனேட், CaCO3, கால்சியம் கார்பனேட். இது மூணு தான் கண்ணாடி தயாரிக்க தேவையான மிக முக்கியமான மூலப்பொருளாக நம்ம கருதுகிறோம். ஓகே, அடுத்து செகண்டு, அதில் என்ன நம்பர் 2க்கு பதிலாக நம்பர் 1 கொடுத்துரு. நன்கு அரைத்தல். மூலப்பொருட்கள் நன்கு அரைக்கப்படுகிறது. இந்த மணல், சோடியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், இந்த எல்லாமே மூலப்பொருட்கள் நன்கு அரைக்கப்படுகிறது. அரைக்கப்பட்ட பின்னர் மொத்தமாக கலக்கப்பட்டு உலையில் இடப்படுகிறது. இதற்கு பேட்ச் என்று அழைக்கப்படுகிறது. பேட்ச் என்று இதற்கு பெயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தேர்டு, ஃபியூஷன். The batch is transferred to the tank or hot furnace. This batch is heated to 1700 degrees centigrade. 1700 degrees centigrade. At this temperature, the substance present in the batch react together, forming a mixture of silicates. This mixture of silicates is known as glass. Fourth, finning. The molten glass is kept at the highest temperature for some item to remove gas bubbles. This is called finning. For Na2CO3 is often added to lower the viscosity of the molten glass. The impurities rise to the top as scum and it's removed. அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த நீர்மமாக இருக்கக்கூடிய நுரைத்து மேலே வரக்கூடிய அந்த நுரையெல்லாம் ரிமூவ் பண்ணப்படுகிறது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இம்ப்யூரிட்டிஸ்லாம் அதில் மேலே தனியாக வந்துடும். ஸோ இதுவே நம்ம தமிழில் எப்படி பார்க்கலாம். தேர்டு, உலையில் இடுதல். நன்கு அரைக்கப்பட்ட மூலப்பொருட்கள் பேட்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் பின்பு இது உலையில் இடப்படுகிறது.
உலையில் இடப்படுகிறது இந்த பேட்ச். அடுத்து உலையின் வெப்பநிலை 1700 டிகிரி சென்டிகிரேட்டாக பராமரிக்கப்படுகிறது. 1700 டிகிரி சென்டிகிரேட்டாக பராமரிக்கப்படுகிறது. இது தேர்ட். அடுத்து ஃபோர்த்து பாருங்க, சோடியம் கார்பனேட் சேர்த்தல். சோடியம் கார்பனேட் சேர்த்தல். உலையில் அதிக வெப்பநிலையில் சிலிக்கா உருகுகிறது. எனவே அதன் வெப்பநிலையை சிறிதளவு குறைக்க Na2CO3 சேர்க்கப்படுகிறது. அதாவது சோடியம் கார்பனேட் சேர்க்கப்படுகிறது. ஸோ மூலப்பொருட்கள் வெப்பத்தால் நன்கு உருகி ஜெல்லி போன்ற திரவமாக மாறுகிறது. இந்த நிலையில் CO2 குமிழைகள் வெளியேறுகிறது. CO2 அந்த இம்ப்யூரிட்டிஸ் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஓகே, இது ஃபோர்த்து ஸ்டெப். அடுத்து ஃபேப்ரிகேஷன். அதாவது ஃபேப்ரிகேஷன்னா கலரிங். கலரிங் மெட்டீரியல் மே பி ஆடட் டு த molten glass to get desired colored glass. The molten glass is then molded or fabricated into articles of desired shape. The coloring material. So what are the coloring material? If cobalt oxide is blue, if cuprous salt red, chromium oxide green, ferric ion yellow, potassium dichromate green. அதாவது ஃபேப்ரிகேஷன் அல்லது பாருங்கள் வண்ண கண்ணாடி வெளியேறுதல் அல்லது கண்ணாடி வெளியேறுதல். மூலப்பொருட்கள் இறுதியாக சிலிக்கேட்டுகளின் கலவையாக மாறுகிறது. பின்னர் இது ஜெல்லி போன்ற திரவமாக மாறி மெல்ல மெல்ல ஆறவிடப்பட்டு கண்ணாடி உருவாகிறது. ஓகே, அடுத்து இதில் கலரிங், அது ஃபேப்ரிகேஷன். வண்ண கண்ணாடிகள். வண்ணங்கள் கிடைக்க கீழ்கண்ட பொருட்கள் சேர்க்கப்படுகின்றன. பாருங்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒன்று கோபால்ட் ஆக்சைடு அப்படின்னா அது கருநீலமாக நமக்கு கிடைக்கும். தாமிர 1 உப்பு சிவப்பு. அடுத்து குரோமியம் ஆக்சைடுனா பச்சை. இரும்பு 3 உப்பு அது மஞ்சள். பொட்டாசியம் டைக்ரோமேட் அது பச்சை நிறம். ஓகே, ஸோ இது வண்ண கண்ணாடிகள் தயாரிக்க சேர்க்கப்படும் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இது கண்ணாடி தயாரிப்பு முறை. அடுத்து பாருங்கள், கண்ணாடி தயாரிக்க தேவையான அந்த உலை, the glass tank furnace. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், glass tank furnace. அந்த டயக்ராம் பாருங்கள், இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. glass tank furnace for manufacture. அந்த கண்ணாடி தயாரிக்க தேவையான அந்த உலை glass tank furnace. ஓகே, ஸோ தயாரிக்கப்பட்ட கண்ணாடி அதாவது ப்ராடக்ட்டு நம்ம இதில் பார்க்கலாம். இந்த படத்தில் பாருங்கள், தயாரிக்கப்பட்ட கண்ணாடி அல்லது கண்ணாடி தயாரிப்பு. ஸோ இது ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரி தொழிற்சாலையிலேருந்து அவுட்புட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து ஹேண்டிலிங் ஆஃப் கிளாஸ். ஹேண்டிலிங் ஆஃப் கிளாஸ். ஸோ ஹேண்டிலிங் ஆஃப் கிளாஸ் அல்லது கண்ணாடியை கட்டுப்படுத்தி ஆறவிடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் ஆர் த ஹேண்டிலிங் ஆஃப் கிளாஸ்? The method of slow cooling of glass is called handling or handling of glass. The method of slow cooling of glass is called handling. If the manufactured hot glass articles are cooled suddenly, it will easily break. Suddenly, it will easily break. So, to avoid this, glass is cooled very slowly by passing them through several hot chambers. This process of slow cooling of glass is called handling. அதாவது handling of glass அல்லது தமிழில் என்ன சொல்கிறோம், கண்ணாடியை கட்டுப்படுத்தி ஆறவிடல் அப்படின்னா, இந்த சூடான கண்ணாடி பொருட்கள், அதை தயாரிக்கப்பட்ட கண்ணாடி பொருட்கள் உடனடியாக குளிர வைத்தால் வெடிப்பு ஏற்பட்டுவிடும். ஓகே, உடைந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதனை தவிர்ப்பதற்காக கண்ணாடி பொருட்கள் அதிக வெப்பநிலையிலிருந்து குறைந்த வெப்பநிலைக்கு வெவ்வேறு வெப்பநிலையில் உள்ள அடுப்புகள் வழியே செலுத்தப்பட்டு மெதுவாக குளிர்விக்கப்படுகிறது. வெவ்வேறு வெப்பநிலைகளில் உள்ள அடுப்புகள் வழியே செலுத்தப்பட்டு மெதுவாக குளிர்விக்கப்படுகிறது. இந்த முறைக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், கண்ணாடியை கட்டுப்படுத்தி ஆறவிடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அல்லது ஹேண்ட்லிங் ஆஃப் கிளாஸ். ஸோ பாருங்கள் எக்ஸாம்பிள், கண்ணாடியை கட்டுப்படுத்தி ஆறவிடல் அல்லது ஹேண்ட்லிங் ஆஃப் கிளாஸு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியலில் தொழிற்சாலையில் எப்படின்றது நமக்கு இந்த படத்தில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இது
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பல்வேறு சாம்பர் வழியாக டெம்பரேச்சர் மூலமாக அது வெளியே வரும் கூலிங் கேட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதனுடைய டைப்ஸு, ஜென்ரலாக என்னென்ன டைப்ஸு, இந்த டைப்ஸ் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ். ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ் அல்லது தமிழில் ஆட்டோமேட்டிக் கண்ணாடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ் அப்படின்னா, ஸோ வாட் ஆர் த ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ்? The photochromatic lenses are lenses that darken on exposure to specific types of light, most commonly UV radiation. Once the light source is removed, the lenses will gradually return to other clear state. The photochromatic lenses may be made of glass, polycarbonate or another plastic. This small enough to keep the glass transparent, but the colloid are dense enough to make the glass look gray or black. அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ்னால் இந்த டைப்ஸில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ் அல்லது தமிழில் ஆட்டோமேட்டிக் கண்ணாடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவ்வகை கண்ணாடிகள் ஒளிப்படும் போது கருமை நிறத்தையும் ஒளிப்படாத போது இயல்பான நிறத்தையும் தருகிறது. ஓகே. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, இந்த யூவி ரேஸில் அதாவது வெளியில் அந்த புறஊதா கதிர்களில் அதில் புறஊதா கதிர்கள் இருக்கும்போது நம்ம அந்த கண்ணாடி மூலமாக அந்த மாதிரி தன்மை அதை ஏற்படுத்துது. ஓகே. ஏனென்றால் இந்த வகை கண்ணாடிகள் பூசப்படும் வெள்ளி அயோடைடு, அதாவது சில்வர் அயோடைடு, வெள்ளி அயோடைடு படும் ஒளியின் தன்மைக்கேற்ப நிறத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஸோ இந்த கலர் சேஞ்சஸ்க்கு மிக முக்கியமான ரீசன் என்னென்னா அந்த சில்வர் அயோடைடு தான், வெள்ளி அயோடைடு தான். ஸோ இது கண்கண்ணாடி தயாரிப்பில் முக்கியமாக பயன்படுகிறது. ஆட்டோமேட்டிக் கண்ணாடிகள் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுகிறது. ஓகே. இது கண்ணாடியின் வகைகளில் ரெண்டாவது ஆட்டோமேட்டிக் கண்ணாடி அல்லது ஃபஸ்ட்டு டைப் ஆட்டோமேட்டிக் கண்ணாடி அல்லது ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் போகிறத ஃபோட்டோக்ரோமேட்டிக் லென்ஸ். இதில் இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ஃபோட்டோக்ரோமேட்டிக் லென்ஸுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து செகண்டு விண்டு கிளாஸ் அல்லது தமிழில் இது நம்ம காற்று தடுப்பு கண்ணாடிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ what are the wind shield glass? A formed fan of usually covered glass or other transparent shielding located in front of the occupant of vehicle to protect them from the wind. A shield placed to protect an object from wind. Motorbike windshield are often made of high impact acrylic plastic. விண்டுஷீல்டு கிளாஸ் அல்லது தமிழில் காற்று தடுப்பு கண்ணாடிகள் அப்படின்னா, தமிழில் இவ்வகை கண்ணாடிகள் உடைந்தும் சிதறாத தன்மையுடையவை. ஏன்னா 2 கண்ணாடி சீட்டுகளின் நடுவில் செல்லுலாய்ட் போன்ற பிளாஸ்டிக் சீட்டுகள் வைத்து நன்கு அழுத்தி எடுக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. அதனால தான் இவ்வகை கண்ணாடிகள் உடைந்தும் சிதறாத தன்மையுடையது. இவை வாகனங்களிலும் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுகிறது. முக்கியமாக வாகனங்களில் காற்று தடுப்பு கண்ணாடியாக, அதே சமயத்தில் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி தயாரிப்பிலும் பயன்படுகிறது. காற்று தடுப்பு கண்ணாடிகள் அல்லது விண்டுஷீல்டு கிளாஸ்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ திஸ் பிக்சர் எக்ஸாம்பிள் ஃபார் த விண்டுஷீல்டு கிளாஸஸ். காற்று தடுப்பு கண்ணாடிகளுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிளில் பயன்படுத்துகிற இந்த கண்ணாடிலாம் நம்ம விண்டுஷீல்டு கிளாஸ்னு சொல்லலாம் அல்லது காற்று தடுப்பு கண்ணாடிகள். ஸோ தெளிவாக இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தேர்ட் ஒன் இஸ் ஆப்டிக்கல் கிளாஸ்.
தேர்ட் ஒன் இஸ் ஆப்டிக்கல் கிளாஸ், அதாவது ஆப்டிக்கல் கண்ணாடிகள்னு தமிழில் நம்ம சொல்கிறோம். So what are the optical glass? The optical glass is a type of glass used in lenses and other optical components. It has relevantly low refractive index, near or more than 1.52 index 1.52, and a low dispersion. Carbon glass is produced from alkali lime silicates containing approximately 10% potassium oxide and is one of the earliest low dispersion glasses. இந்த ஆப்டிக்கல் கிளாஸ் அல்லது தமிழ் என்ன சொல்கிறோம், ஆப்டிக்கல் கண்ணாடி. இவ்வகை கண்ணாடிகள் பிளிண்ட் கண்ணாடிகள் எனவும் அழைக்கப்படுகிறது. பிளிண்ட் கண்ணாடிகள், அதுக்கு என்ன பேர், பிளிண்ட் கண்ணாடிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பொட்டாசியம் மற்றும் காரிய சிலிக்கேட்டுகளின் கலவை சேர்க்கப்படுகிறது. பொட்டாசியம் மற்றும் காரிய சிலிக்கேட்டின் கலவையினால் இது மேக்சிமம் தயாரிக்கப்படுகிறது. இக்கலவையில் இவ்வகை கண்ணாடிகள் உருவாக்கப்படுகிறது. இவ்வகை கண்ணாடிகளில் லென்ஸுகள், அடுத்து முப்பட்டக கண்ணாடிகள், அதாவது ப்ரைசம், முப்பட்டகம்னா ப்ரைசம், லென்ஸ்கள், ப்ரைசம் போன்றவை இதில் தயாரிக்கப்படுகிறது. இதை தான் நம்ம ஆப்டிக்கல் கிளாஸஸ் அல்லது ஆப்டிக்கல் கண்ணாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது தேர்ட் டைப், ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் கிளாஸ், அதாவது டைப்ஸ் ஆஃப் கிளாஸில் மூணாவது வகை ஆப்டிக்கல் கண்ணாடி அல்லது ஆப்டிக்கல் கிளாஸ். ஓகே, ஸோ மொத்தம் 3 டைப் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ஆப்டிக்கல் கிளாஸுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த பிக்சரில் ஆப்டிக்கல் கிளாஸஸ் வெரைட்டிஸில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஓகே, இது எல்லாமே நம்ம ஆப்டிக்கல் கண்ணாடின்னு தான் சொல்கிறோம். ப்ரைசம் இதெல்லாமே. ஓகே, ஸோ இந்த லெசனில் அதாவது கிளாஸ் அல்லது கண்ணாடி எப்படி மேனுஃபேக்சர் பண்ண தயாரிக்கிறோம், ஸோ அதனுடைய டைப்ஸ் எப்படின்னு பார்த்துருக்கோம். அது கண்ணாடினா மெயின்லி முக்கியமாக நம்ம என்னென்னு இப்போ கெமிக்கலி தெரிஞ்சிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.